இது என்னங்க கடுதாசி? ஆமா, நம்ம பெரிய பொண்ணு கிட்ட இருந்து வந்திருக்கு. பெரியவள தல தீபாவளிக்கு அழைச்சதோட சரி, வருஷம் 2 ஆச்சு. அவளும் அவ குழந்தையும் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. நம்ம பார்வதிக்கு ஒரு கல்யாண காட்சி நடந்தா வரத்தானே போறா. என்ன மாதிரி குறைஞ்ச வருமானம், பெரிய குடும்பம் உள்ளவன், இந்த மாதிரி கல்யாண காட்சியில தான் சொந்த பந்தங்களை எல்லாம் சந்திச்சுக்க முடியும். பார்வதி கல்யாணம் இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல. வர்ற சம்பந்தம் இல்லாம தான் தள்ளி தள்ளி போகுதே. அதுக்கு நேரம் காலம் வர வேண்டாமா? அம்மா வா கனகம். அம்மா பார்வதி, கனகம் சலவை கொண்டு வந்திருக்கா, எடுத்துட்டு போ. என்னம்மா கனகம், உன் மச்சான் ரங்கம் எப்படி இருக்கான்? இந்த வருஷத்தோட BA படிப்பு முடியுது இல்லையா? ஆமாங்க, பகலா உழுந்து படிக்குதுங்க. பார்வதிமா, போன செலவையில விட்டு போன உங்க பாவாடையும் கொண்டாந்து இருக்கிறேன். எல்லா கணக்கும் சரியா இருக்காங்கன்னு பாத்துக்கங்க. அந்த பேனை எடு, இந்தாங்க. சேல ஜிச்சம்மா, அப்பா ஜுப்பா போரம்மா, அம்மா ஜாக்கெட்டு டூமா. அப்பா கனக இங்கிலீஷ் கூட பேசுறா, கவனிச்சிங்களா? அவளே கஷ்டப்பட்டு அத்தான படிக்க வைக்கிறா இல்லையா, அவன் சொல்லி தரானா என்னமோ? கனகம், நீ நல்லா இங்கிலீஷ் கத்துக்கடி, நாளைக்கு உங்க அத்தா கிட்ட பேசணும். அந்த வயிற்றுல ஏமா கேக்குறீங்க? சார் 2 வார்த்தை பேசலாம்னு நெருங்கி போனா ஓடி ஓடி போகுதே. பின்ன இந்த மாதிரி போர்டுன்னா ஓடாம என்ன பண்ணுவாங்களா? போங்கம்மா, கணக்கு பாத்துக்கிட்டீங்களா? மொத்தம் 1 2 12. அது இன்னும் 12. சாமி, என் மச்சானுக்கு புக்ஸ் வாங்கணும், அதுக்கு அட்வான்ஸா 10 rupees கொடுத்தீங்கன்னா கணக்குல கழிச்சுக்கலாம். அப்படியா? சரி, இந்தாமா. ஜட்ஜு சாமி வீட்டுக்கு போய் துணியை கொடுத்துட்டு அங்க இருந்து காலேஜுக்கு போய் என் மச்சானுக்கு பீஸ் கட்டணும். வரேன் சாமி. அம்மா வரேன், அம்மா வரேன். ஏமா, வீணைதான் வாசிக்க தெரியல, காலையில எந்திரிச்சு அதை தொடச்சாவது வைக்கப்படாது? ஆமா, மனசுல பெரிய வீணை வித்வான் தான் நினப்பு. ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசிக்கு ஒரு தடவை எடுத்து டொய்யின் டொய்யின்னு வாசிக்கிறீங்க. தலைக்கு என்ன தடவை வருதோ அப்படித்தான். அம்மா கனகமா, வா வா. துணி கொண்டாந்துருக்கேனுங்க, மொத்தம் டன்னுங்க. சரி, அப்படியே வச்சுட்டு போ, நான் எண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஹாய் கனக், என் ஜட்டி பனின் எல்லாம் கொண்டாந்துருக்கியா? எஸ்ங்க. ஏன் சாமி, நீங்க ஏன் உங்க ஜர்ட் பேண்ட் எல்லாம் போட மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் ட்ரை கிளீனிங்ல தான் போடுவேன். நீ ஆர்டினரி செலவு தானே. அது என்ன சாமி, என் செலவை அப்படி ஜீப்பா சொல்லிவிட்டீங்க? உங்க மனசை போடுங்க சாமி. அடி வெள்ளால வச்சு வெள்ள வெள்ளையன்னு வெளுத்து கொண்டாரு. கனகா, அது மாத்திரம் உன்னால முடியாது, ஏன்னா அது வெறும் செக்கழுக்கு. ஜட்ஜு சாமி, எனக்கு 25 rupees அட்வான்ஸ் வேணுங்க. என் மச்சானுக்கு புக்ஸ் வாங்கணுங்க. பாத்தியாடா, இவன் மச்சான் ரங்க BA படிக்கிறான். வருஷம் தவறினாலும் பாஸ் பண்றது தவறது இல்ல. நீ BSc ஃபர்ஸ்ட் செமஸ்டர் 3 வருஷமா எழுதிக்கிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் அவனை திட்டுறதுதான் உங்க வேலை. நீ போடா ராஜா. சாமி, எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் செய்யணுங்க. உங்களை தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். என்ன? என் மச்சான் இந்த வருஷம் பாஸ் பண்ணிடுங்க. அதுக்கு கவர்மெண்ட்ல ஏதாவது நீங்க உத்தியோகம் வாங்கி கொடுத்தீங்கன்னா. ஆகட்டும் கனகா. வரேங்க சாமி. ஹலோ கேர்வி, how are you? வா தொலைச்சிலிங்க. அட ருக்குவா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சார். வாமா. பார்வதிங்கம்மா உள்ள இருக்கா? ஏய் தங்கச்சி சௌக்கியமா? சௌக்கியம். வெரி குட். துளசிலிங்கம், அப்புறம் எப்படி? என்ன துண்டா துளசிலிங்கம்னு கூப்பிடுற? வாட் அபௌட் மை டிகிரி 2 in 1? நீயும் 2 in 1. உன்ன மாதிரி ஒரே ஹெட்மாஸ்டர் வேலை பார்த்துன்னு ஒரே சம்பளத்தை வாங்கி ஒரே குடும்பத்தை காப்பாத்துறா. நம்மளுக்கு டபுள் வேலை. டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் as well as மேரேஜ் புரோக்கர். இன்ஸ்டிடியூட்க்கு வர்ற கேர்ள்ஸ் பாய்ஸ் அங்கேயே லிங்க் கொடுத்து அங்கேயே கமிஷனர் எவடே. அதெல்லாம் சரி, என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தேடி நானும் எவ்வளவோ கோல்மால் பண்ணி 100கணக்கான கல்யாணங்களை முடிச்சிருக்கிறேன். இங்க குதிரவே மாட்டேன்னுதே. போன வாரம் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து இங்க பொண்ணை பார்த்துட்டு வந்தானே, அவன் என்ன பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? என்னையா பொண்ணது, குளிர் ஜோரம் வந்த மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போத்தி நிக்குதுன்னா. பொண்ணுன்னா எப்படி இருக்கணும்? குதிரைக்குட்டி மாதிரி ஜெலி ஜெலி ஜெலின்னு வந்து நிக்கணும்ல. அவளுக்கும் ஒருத்தன் இனிமேல வந்து புரட்டு போறான். ஏன் ஹெட் மாஸ்டர், 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 8 வரணும். எப்படி கூட்டினா வரும்? தப்பு தப்பா கூட்டினாதான் வரும். அதுக்கு நீ மார்க் போட மாட்ட. காலத்தோட சேர்ந்து வாழணையா? அந்த காலத்துல பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா சமையல் தெரியுமா, பாட தெரியுமா, வீணை வாசிக்க தெரியுமான்னு கேட்பாங்க. இந்த காலத்துல பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா டான்ஸ் தெரியுமா, கிளப்புக்கு வர தெரியுமா, ஸ்விம்மிங் தெரியுமான்னு கேக்குறாங்க.
இந்த பாரியா, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். அதனாலதான் என் பொண்ணு சமையல்ல இருந்து சன்பாத் வரைக்கும் கத்து கொடுத்து வச்சிருக்கிறேன். இந்த பாருமா, நீ பெத்தவங்களை நம்பாதே, என்னுடைய இன்ஸ்டிடியூட்ட நம்பு. அங்க பாஸ் பண்ணிட்டீனா அதுக்கப்புறம் எந்த கம்பெனில போய் கண்ணை மூடிட்டு டைப் படிச்சாலும் மாசம் கைக்கு 400 ரூபாய் வந்துடும். ஆம்பளைங்க கூட சரிசாம உட்காந்து டைப் படிக்கிறதா? ஐயோ, எனக்கு கூச்சமா இருக்கு. ஏய், என்னடி கூச்சம்? ஆண்களுக்கு சமமா பெண்கள் அரசாங்கம் நடத்துற காலம் இது. நம்ம கூச்சங்கறியா? அப்பா, நான் முதல்ல விளையாடணும்னு கத்துறதோட சரி, ஒரு காய் போட மாட்டியே பாரு. நீங்க அடுங்க பாக்கலாம். தாத்தா, வாமா, ராமாயணத்தை படிச்சு முடிச்சிட்டியா? படிச்சு முடிச்சிட்டேன். வா, இப்படி உட்கார், நம்ம விளையாடலாம் கேரம்ஸ். தாத்தா, ராமாயணத்துல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்கவே இல்ல தாத்தா. என்னமா அது? இலங்கையில அசோகவனத்து சீதை ஒவ்வொரு நிமிஷமும் ராமா ராமான்னு ராமநாமத்தையே சொல்லிட்டு இருந்தாள. அப்படிப்பட்டவள ராமபிரான் எவன் பேச்சையோ கேட்டு அக்னி பிரவேசம் செய்ய சொன்னாரே, அது அநியாயம் தாத்தா. என்ன அநியாயமா? ஆமா, ஒரு பொண்ணுக்கு நடந்த அநியாயம். ராமர் சீதையை கேட்ட மாதிரி சீதையும் ராமர் கிட்ட அக்னி பிரவேசம் செய்ய சொல்லி கேட்டிருக்கலாம் இல்லையா? ஆனா கேட்கலையே. கேட்கறது நியாயம் தானே? கேட்டிருந்தா அவ சீதையா இருக்க முடியாதுமா. அவளை கேட்க விடாம ஊமையாக்குனதே நீங்க. நானா? ஆமா, உங்கள மாதிரி ஆண் வர்க்கம். ராமாயணத்தை எழுதின வால்மீகியும் ஒரு ஆம்பளை தானே? 10% கரெக்ட். உன் பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு பார்வதி. நீ ராமாயணத்தை பத்தி பேசுற. உட்காருமா, நம்ம 4 பேருமே ஆடுவோம். உட்காருமா, ஆடு, உன் ஆட்டம் தான். இருங்க. தேங்க்யூ பார்வதி. உன் கால் விரல்கள் பூ மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தங்கத்துல மெட்டி செஞ்சு போடணும். அப்படியா? தங்க மெட்டிய உங்க பாட்டிக்கு போடுங்க. தொட்டு கும்பிட வேண்டிய காலம் மிதிச்சது பாவம். என்னங்க, சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம. என்னடி உனக்கு என்னாச்சு? காலை கின்றதும் கிளறதும் கொஞ்சம் கூட விவசாயே இல்ல. வயசான காலத்துல உங்க புத்தி போகுது. ரங்காரங்கையா எங்கே போனாலும் ரகசியம் மனசுக்கு சுகம் தானே. ரங்காரங்கையா கிசுமி கிசுமி. இங்கதானே வச்சேன். கணா, என்ன மச்சான் தேடுற? நான் படிக்கிற காலேஜ் புஸ்தகம் எல்லாம் இங்கதான் வச்சேன் கணக்கம். எங்கன்னு தெரியல. புஸ்தகத்தை காணிருக்கா பாரு. தங்கச்சி, 5 ரூபா இதுக்கு நல்ல விரால் மீனா வாங்கி காரமா குழம்பு மூக்குலையும் கண்ணில் தண்ணி வரணும். மூக்குலயும் கண்ணுலயும் தண்ணி வரணுமா? அது போதும். ஆமா, மச்சானோட புஸ்தகம் எங்க? மச்சான் புஸ்தகம் இல்ல எங்க? அதான் நான் தேடிட்டு இருக்கேன் மச்சான். எங்கன்னு தெரியல. படிச்சவருக்கே தெரியல, எனக்கு அப்படி தெரியும். எங்கன்னு கேக்குறேன்ல. நான் தான் என்னமோ மச்சானோட புத்தகத்தெல்லாம் திருடிட்டு போய் பழைய பேப்பர் கடையில போட்டு 15 ரூபாய் வாங்கிட்டு 10 ரூபாய் கொடுத்துட்டு உங்ககிட்ட 5 ரூபாய் கொடுத்த மாதிரி சொல்றேன். அட பாவி, புத்தகத்தை கொண்டு போய் பேப்பர் கடையில போட்டுட்டே. கண்டுபிடிச்ச ஒவ்வொரு புஸ்தகமும் 15 ரூபா மச்சான். புது புஸ்தகம். ஆமா, புது புஸ்தகம். 1,000 ரூபாயோட தேவைன்னு சொல்லிவிட்டான். அப்புறம் நான் தான் என்னோட அறிவை பயன்படுத்தி அடியில சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். எந்த பேப்பர் கடை சொல்லி தொலை. இப்படி நான் மச்சாவிட்ட சொல்லிக்கிறேன். அடியில என்ன வச்சேன் தெரியுமா? இது ஒரு பழைய பேப்பர் கடை. அங்க ஒரு திராட்சை தொங்க. அந்த திராட்சைக்கு பின்னாடி ஒரு ஆளு நிப்பா. அந்த ஆளு உயரமாவும் இருக்க மாட்டா, குள்ளமாவும் இருக்க மாட்டா, கருப்பாவும் இருக்க மாட்டா, செவலியாவும் இருக்க மாட்டா. கண்ணுல கண்ணாடி சிலப்ப போட்டிருப்பா, சிலப்ப போட்டிருக்க மாட்டா. இப்படித்தான் இங்க ஒரு பள்ளி கத்து. பள்ளி கத்துறத வச்சு கடை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஊர்ல மொத்தம் 7 பேப்பர் கடை. எங்க பள்ளி கத்துது அங்க போ. வா மச்சான். சரியா? அந்த விராலு மீன் எப்ப வரும்? வராது மீன். மூட்டத்துக்கு அடிச்சிட்டு போறா. அடுத்த வேலைக்கு ஆச்சு மார்வாடி கடையில வைக்கலாம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா, வீர வீர வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.
வேல் வேல் முருகா வீரவேல் முருகா வெற்றிலை போல் வேலெடுத்து வினை தீர்க்கும் முருகா வேண்டினோர்க்கு வேண்டியதை வரமருளும் முருகா வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா பச்சமலை பாலனையா பழனியாண்டி முருகா பக்தருக்கு சத்தியம் நீ பணிகின்றோம் முருகா வேடனை போல் விருத்தனை போல் வேஷமிட்டாய் முருகா வேடுவத்தி வள்ளி கண்ணை மாலையிட்டாய் முருகா வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வீர வீர வேல் முருகா வெற்றிவேல் முருகா கந்தனுக்கு முருகனுக்கு என் அப்பன் பழனிமலை ஆண்டவனுக்கு என்னம்மா இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? கையில என்ன விருந்தட்டு கொண்டு வந்திருக்க? பிரசாதத்தை நாய் வாய் வச்சு தாத்தா. பரவாயில்லம்மா, இந்த பிரசாதத்தை உங்க கையினால எல்லாருக்கும் கொடு. இன்னைக்கெல்லாம் என் கவனம் பூஜையிலே இல்லம்மா. உன்னை காணமேன்னு தேடிக்கிட்டே இருந்தேன். அம்மா கார் கொண்டு வந்திருக்கேன், நீங்க ரெடினா போலாம். பார்வதி, இவன் என் மகன் செல்வம், எம்காம் படிச்சிருக்கான். இவனுக்கு உன் கையால பிரசாதம் கொடுமா. ஒரு நாளைக்கு அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வாமா.